வணக்கம் சகோ. சின்னதொரு முயற்சி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதிவு தான். எல்லாருக்கும் கிழமைகள் தெரியும் தமிழ்ல. இப்ப நாங்கெல்லாம் வெளி மாநிலத்துல இருக்கவங்க இல்லையா, நாங்கெல்லாம் முத வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி திங்கள் செவ்வாய்னு சொல்லிட்டோம்னா இங்க சொல்றது நம்ம மண்டையை குழப்பிருச்சு. அதனால நாங்க எப்படி பாடுபட்டு கத்தோம் அது ஒரு விஷயம். ஆனா நீங்க ஈஸியா கத்துக்கோங்க. நம்ம ஊர்ல கிழமை ஞாயிறு டு சனி இருக்கு இல்லையா, அதை அவங்க தமிழ்லயும் நான் ஹிந்திலையும் சொல்றதா இது இந்த பதிவு. பிடிச்சவங்க பாருங்க, நேரம் பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போயிருங்க. இப்ப அவங்க தமிழ்ல சொல்லுவாங்க, அதற்கான ஹிந்தி அர்த்தத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஞாயிறு, ரவிவார், திங்கள், சோமவார், செவ்வாய், மங்களவார், புதன், புதன்வார், வியாழன், குருவார், வெள்ளி, சுக்கிரவார், சனி, சனிவார். அவ்வளவுதான் சகம். இந்த 7 கிழமைகளை எவ்வளவு ஈஸியா முடிச்சுன்னு பாத்தீங்களா? இது மாதிரி கத்துக்கலாம் எல்லாருமே. இவ்வளவுதான் தமிழுக்கும் ஹிந்திக்கும். எல்லாருமே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறீங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். நாங்க இப்படிதான் கத்துக்கிட்டோம். அதனால ஈஸியா இனிமே வரப்போறது கொஞ்சம் ஈஸியா சுலபமா கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சின்னது ஒரு பதிவு தான். நன்றி சகோ. அடுத்த பதிவு ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்குறோம் இதுக்கு அடுத்ததுல.